கொழுக்கட்டை செய்யறதுக்கு மேல் மாவு தயார் பண்ணுறதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்து 2 முறை சுத்தம் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கணும். அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி 3/4 டீஸ்பூன் நான் கோதுமை மாவு சேர்க்குறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் வானிலையில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த அரைச்ச அரிசி மாவையும் சேர்த்து ஜாரில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 கப் அரிசிக்கு 2/2 கப்பு தண்ணி தேவைப்படும். எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மாவு நல்லா திரண்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த பதத்தில் அடுப்பை விட்டு இறக்கி ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப நம்ம எண்ணெய் விட்டு பிசைஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். பிசைஞ்சு கொஞ்சமாக மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளி மாதிரி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட விரிசல் விழாது. இந்த மாதிரி மேல் மாவில் இனிப்பு பூரணம் கார பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணோம்னா ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். விரிசல் விழாது. ஃபுல் வீடியோ வேணால் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க.